வணக்கம். ஆன்மா வளரட்டும், மலரட்டும். இறைவனை அடைவதற்கு ஈகைதான் முக்கியம். ஈகை என்ன வேண்டும்? ஈகையோடு இருத்தல் வேண்டும். ஈகை பண்பு வேண்டும். இன்சொல் பேச்சு வேண்டும். இனிமையான பேச்சு, அதாவது ஆதரவு கொடுக்கக்கூடிய சொல் வேண்டும். நாம் ஒன்றுமே கையில் இல்லாட்டாலும் ஆதரவான வார்த்தையே அவர்களை மனதை நிறுத்திவிடும். அது எப்படின்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாதுமாங்க. அதே மாதிரியா நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, வியர்வை கூலியாட்களுடைய வேர்வை உணர்வதற்குள் அவனுடைய கூலியை கொடுத்து விடு அப்படிம்பாங்க. இதெல்லாம் உண்மையான நிலை உள்ள ஒரு பண்பான சொற்கள், பழமொழிகள். அதே போல் இந்த யூடியூப்லேயும் விளம்பரம்னு சொல்கிறோம். யூடியூப்லேயும் நிறைய பேர் பயன்படுறாங்க. இந்த மீடியாக்கள்லேயும் சில தவறும் இருக்குது. எப்படின்னா, நம்ம பேரப்பிள்ளை கேவிஎஸ் பாலன்னு நினைக்கிறேன், அடியனுடைய பேரன் வயசு தான். அவன் ரொம்ப பாராட்டக்கூடிய பையன். அவன் தன் உழைப்பின் மூலம் வரக்கூடிய ஊதியத்தை பிறருக்காக ஈகிறான். அவன் இந்த இளமையான வயசில் அவனை ரொம்ப பாராட்ட வேண்டியது இருக்குது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒருவர் நல்லா செயல்படுகிறார். அவர்கிட்ட இல்லைன்னாலும் நேரடியாக அந்த குழந்தையை காட்டி யூடியூப் மூலமாக வெளிப்பாடு பண்ணி அது மூலமாக வர்ற பணத்தை தடைப்பட்ட படிப்புக்கு அன்றைக்கெலாம் 2 லட்சத்தை கொடுத்து படிக்க வைக்கிறார். 2 லட்சம் இல்லை, 1.70 நினைக்கிறேன். அதெல்லாம் பெரிய விஷயம். மீண்டும் இன்னார் கொடுத்தான்னு அதே நிலையில் சொல்லிடுறார், இந்த மீடியாவில் சொல்லிடுறாரு. அது நல்ல பண்புள்ள விஷயந்தான். அது அப்படிப்பட்ட ஒரு நிலை சொல்லித்தான் இந்த இப்படி வெளிப்பாடாக சொல்லும் போது தான் யார் கஷ்டப்படுறான்னு தெரியுது. அப்படிங்கும்போது மீடியாவும் நல்லதும் செய்கிறது. மீண்டும் ரொம்ப நல்லது. கல்வி அழியா செல்வம். மற்ற செல்வம் கூட அழிஞ்சிரும், இந்த கல்வி செல்வம் அழியாது. இன்னமும் நிறைய செய்யட்டும்.